அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில எப்போதுமே நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பலன், அதாவது மாத பலன். மே மாசம் வரக்கூடிய மே மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகமான ஒரு மாதமாக இருக்குது, இதுக்கான பதிவு தான். அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். இந்த மாசம் ஒரு முக்கியமான மாசம். ஆனா இந்த மாசத்துல ஒரு என்ன விசேஷம்னா, ஒரு பொதுவான விசேஷம், பெருசா ஒரு நல்லது விஷயங்கள் அதிகமா கிடையாது. ஏன்னா இந்த மாசம் அக்கினி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. எப்ப? மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு 28ஆம் தேதி தான், மே மாசம் 28ஆம் தேதி நிவர்த்தி ஆகுது. இதுல வரையும் பொதுவாக நல்ல விஷயத்த தவிர்ப்பாங்க நிறைய பேர். அதனால இதுல ஒரே ஒரு காலம்னா, அந்த அக்கினி நட்சத்திரம் வரும்போது அனைவருமே வீட்டுல இருந்து நல்ல ஒரு வெயில்ல போகாம நல்ல ஒரு குளிர்ச்சியான சாப்பாடு உணவு அதிகமா உட்கொள்ளுங்க. இதான் இந்த மாசத்துடைய ஸ்பெஷல். அதையும் இந்த மாசம் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. குருவும் சுக்கிரன் இணையுது இந்த மாசத்துல. எப்படி? குருவும் சுக்கிரன் இணையும் போது ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி ஆகும். இது எப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்க போகுது கண்டிப்பா பாத்துக்கங்க. உங்க ஜாதத்துல நல்லா பாருங்க. தங்கம், பொன், பொருள், நகை, இதுக்கெல்லாம் குரு. ஆசை, ஆடம்பர, சொகுசுக்காரு, சொகுசு பங்களா எல்லாமே சுக்கிரன். இது ரெண்டும் இணைஞ்சு பார்க்கும்போது யாருக்கெல்லாம் இந்த யோகம் இருக்கு? அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, பொதுவாக கன்னிராசி கால சக்கரத்தின் 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. எப்படி? கால புருஷனுடைய 6வது ராசி. கடுமையாக கன்னிராசிக்கிற பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. என்றுமே இளமையான ஒரு தோற்றம் நல்லா இருக்கும். ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசினா கன்னி ராசி மட்டும். எல்லா விஷயத்தையும் சரி, ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிற சிந்தனை கன்னிக்கிட்ட மட்டும் அதிகமா இருக்கும். இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க கன்னிராசிக்காரங்க. பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க, அறிவா திறமையா, எல்லாமே டேலண்டான குணம் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த மே மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் அம்மன் அருள் டிவில இருக்க போகுது, அதுக்கான ஒரு பதிவு தான். தயவு செய்து சொல்றோம், இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்தை திசாபதியை பார்த்துட்டு பலன் எடுங்க. ஜாதகத்தை பார்க்காம இங்க பலன் பெருசா வேலை செய்யாது. திசாபதிங்கிறது உங்க விரிஜாதத்துல எது லக்னமோ, லக்ன அடிப்பில் உங்களுக்கு எந்த கிரகம் யோகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா யோகமான நேரம் வேலை செய்யும். எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது கண்டிப்பா பலவீனம் வேலை செய்யும். ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. அது யோகமான கிரகம் வரும்போது கண்டிப்பா யோகமான பலன் கொடுக்கதான் பார்க்கும். எது பலவீனமோ அந்த பலவீன காலத்தை கண்டிப்பா சந்திப்பீங்க. அதனாலதான் அம்மன் அருள் டிவில என்ன சொல்றோம், இது ஒரு பொது பலனா பாருங்க. உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, எந்த கிரகம் யோகமா இருக்குன்னு பாருங்க. ஏதாச்சும் ஒரு கிரகம் நமக்கு யோகமா இருந்தா மட்டும் போதும், வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு கிரகம், எப்படி இருந்தாலும் ஒரு கிரகம் யோகமா இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். சரி, பலவீனமா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், இதை பார்த்து மூவ் பண்ணி போனாவே நம்ம கண்டிப்பா வாழ்க்கையை ஜெயிக்கலாம். இதை கடைசி முடிவு வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கிரகமே இப்ப பார்க்கும்போது உங்க ராசில இருந்து பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா 6ஆம் இடத்துல ராகு நிக்கிறாரா? எதுல? கும்பத்துல. அடுத்து பாருங்க 7ஆம் இடத்துல யாரு? செவ்வாயும் சனியும் சேர்ந்து கண்ட சனி நேரா பார்த்துக்கிட்டே இருக்கு. கண்டக சனின்னு சொல்லுவாங்க கன்னிக்கு. அடுத்து 8ஆம் இடத்துல சூரியன், புதன். 9ஆம் இடத்துல சுக்கிரன். அடுத்து 10ஆம் இடத்துல குரு. இதுல 3 கிரக பயிற்சி எடுத்து பார்க்கும்போது செவ்வாய் எப்ப ஷிஃப்ட் ஆகுறாருன்னா கண்டிப்பா 11ஆம் தேதி செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அவர் சொந்த வீட்டுக்கு போறாரு, அவ்வளவுதான். அடுத்து சுக்கிரன் அதே மாதிரி பாருங்க, 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைகிறாங்க. இதே 11ல தான். அடுத்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் சூரியன் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நேரா 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. எப்ப? மே மாசம் 15க்கு அப்புறம் நிறைய ஒரு செலவுகள் அதிகமா இருக்காது உங்க லைஃப்ல, அவ்வளவுதான். நிறைய பிரச்சனைகள் இருக்காது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்காது, நிறைய செலவுகள் கண்டிப்பா இருக்காது. எல்லாமே உங்களுக்கு நல்லதா கண்டிப்பா அமையும். எதை எடுத்தாலும் சரி, பயங்கரமான ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா கண்டக சனி நிறைய ஒரு கண்டத்தை கொடுத்துச்சு. யாருக்கு? கன்னிக்கு. செவ்வாயும் சேர்ந்துச்சா 3-8 வரும்போது ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை, பயங்கரமான ஒரு காலம், பயங்கரமான ஒரு அவமானத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க. நீ கேட்டு பாருங்க. கன்னிராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு அவமானமோ, பயங்கரமான ஒரு பிரச்சனையோ, பயங்கரமான ஒரு கலகமோ, ஏதாச்சும் ஒரு கேஸோ வழக்கோ, உடம்புல பல்லு வலியோ இல்ல வயிறு வலியோ, இல்ல சொத்து பிரச்சனையோ, இல்ல கணவன் மனைவியில் ஒற்றுமை இல்லாத தன்மை, ஏதாச்சும் ஒரு தடங்களை கண்டிப்பா நீங்க சந்திச்சிருப்பீங்க. நடந்திருக்கும். கன்னியை பொறுத்தவரை நிறைய ஒரு கெட்ட விஷயம்.
லைஃப்ல என்னடா லைஃப் அப்படிங்கிறதுக்கு நிறைய பயங்கரமா யோசிக்க வச்சிருக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை. குடும்பம், வருமானம், வேலை, தொழில், இன்கம் எல்லாத்துலயும் சரி, எல்லாத்துலயும் ஒரு குழப்பத்தை கொடுத்து, திருமண வாழ்க்கையிலும் சரி, நிறைய தொழில் உத்தியோகம் சரி, நிறைய ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டேன். இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல. யாருடைய பிறப்பு ஜாத தசாபதி சரியில்லை, அவங்க எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு கஷ்டமான சூழலை பார்த்துருப்பீங்க. என்ன காரணம், நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த கன்னிராசிக்காரன். இப்ப பாருங்க, உங்களுடைய புதன் 9ஆம் இடத்துக்கு எப்படி பார்த்தாலும் மாறி வரும். கொஞ்சம் ஒரு சிலருக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இப்ப அந்த குழப்பங்கள் இருக்காது. நல்ல ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒண்ணும் இல்லை, வேலை கிடைக்கலையா, ஜாதகம் எடுத்து பாருங்க. எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்கும் பாருங்க. நல்லா இருந்தா இப்ப கண்டிப்பா வேலை உத்தியோகம் தேடி வந்துடும். நல்ல வேலை, வெளிநாட்டுல உள்ளவங்க வெளிநாட்டுல உள்ளவங்க வேலை கிடைக்கும். ஏன், உங்க ராசி அதிபதி 8ஆம் இடத்துல ஓய்வு உட்காந்துருக்காரு. அதனால வெளிநாடு வெளியே உள்ளவங்க கண்டிப்பா வேலை உத்தியோகம் தேடி வரும். திடீர்னு வேலை மாட்டுவீங்க, திடீர்னு வேலையை சிக்கு பண்றாப்புல வரும். நான் சொல்றது இந்த மே மாசத்துக்குள்ள சொல்றேன், எண்டுக்குள்ள 11ல இருந்து எடுத்துக்கங்க. 11ல இருந்து 30ஆம் தேதிக்குள்ள வேலை இடமாற்றம், சிறு இடமாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும். வெளிநாட்டுல வேலை பார்க்குறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய நிறைய பேர் வேலை செய்யும். விசா பிரச்சனை, சொந்த குடியுறுப்பு எல்லாமே சரியாகும். எதிரிகள் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எதிரி இருந்தாலும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய யோகம் இனிமேல் வேலை செய்யும். சுக்கிரவான் 2க்கும் 9 குடைவர். எப்படி, உங்களுக்கு 6 குடைவர் 7ஆம் இடத்துல குருவுடைய வீட்டுல இருக்காரு. 3க்கும் 9 பாக்கியாதிபதி நேரா குரு சுக்கிரன் இணைஞ்சு நேரா 6ஆம் இடத்த வழக்கு ஸ்தானத்தை அவர் பார்க்கறாங்க. அந்த வழக்குகள் உள்ள பிரச்சனை சரியாகும்னு காட்டுது. உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டான்னு சொல்லி விதியை காட்டுது. அப்ப ஜாதகத்துல தசாவதி இருந்தா கண்டிப்பா இருக்கும், வேலை செய்யாது. வேலை உதவியில எதிர்பாராத ஒரு ப்ரொமோஷனோட நிறைய பேர் கிடைக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க ஜாதகம் தசாவதி இருந்தா கண்டிப்பா வேலை செய்யும். புதுசா வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், கார் வாங்கணும், கண்டிப்பா மே மாசம் எண்டுக்கு அப்புறம் அந்த அக்னேசம் முடிஞ்சோன்னா 28ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க வாங்க, சூப்பரா இருக்கும். கடனை பேசுவீங்க, கடன் பிரச்சனை இருக்காது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடங்களும் வராது. அதுக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருக்குது. ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, பட்டி தொழில் பண்றவங்க, நகரை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க, இதெல்லாம் கண்ணில இருப்பீங்க. காசு கொடுத்து வாங்கக்கூடிய தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும். கொடுத்து வாங்குறாங்க பாத்தீங்களா, அந்த தொழில் நிறைய ஒரு பயங்கரமான ஒரு வெற்றிக்கான ஒரு நேரமாக அந்த கிரகமைப்பு இருக்குது. செவ்வாய் எப்ப விலகுறாரோ அது எல்லாமே மாறும். செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கக்கூடாது. எல்லாமே பிரச்சனை கழகமா இப்படியே வந்திருக்கும். மனைவியோ, நண்பனோ, கூட்டாளியோ, பழக்கவழக்கமோ ஏதாச்சும் ஒரு உங்க மேல பிரச்சனை வந்துட்டு இருந்திருக்கும். இனிமே வராது. நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு. ஒன்றும் இல்லை, இப்போ எடுங்க லாட்ரி எடுக்கணும் ஆசை தான். எப்போ எடுக்கிறீங்க தெரியுமா, 8ஆம் வீட்டு ஆட்சி பலம் ஆகாரு. இப்போ 11, 15 அதுக்கப்புறம் லாட்ரி சீட் எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை கூட வரணும். ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இப்போ நட்சத்திர பலம் பக்கத்தில் என்ன முதல் நட்சத்திரம், உத்திரத்துல பண்ணுவோம். எப்படி உத்திர நட்சத்திரம் பண்ணுவோம், எப்போதுமே சரி திறமையான குணம் இருக்கும். இவங்க மாதிரி யாரும் திறமையை யோசிக்க முடியாது. எல்லா விஷயத்தையும் சொல்லி நல்லா பயங்கரமா அருமையாக யோசிப்பாங்க. நேர்வழியில் இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, யாரையும் கை கட்டி நிற்க மாட்டாங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உத்திரத்துல பிறந்தவங்க தான். இவங்களை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் இனிமே தேடி வரும். எடுத்த காரியம் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம். இப்ப 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீ எதிர்பார்த்த ஒரு பண வருமானம், பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயங்கரமான ஒரு வெற்றியான ஒரு விஷயம் கண்டிப்பா தேடி வரும். எந்த எந்த காரியத்தான் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா மாறும். நீங்க போகக்கூடிய பதவி ஒரு வெற்றி பதவி மாறும். யார் இந்த உத்திரத்துல பார்த்தோம்னு சொல்றேன். எதுவுமே கவலைப்படாம கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். அடுத்து அஸ்தானத்துல பார்த்தோம், பயங்கரமான ஒரு கற்பனை, பயங்கரமா கலைகளை விரும்பக்கூடிய நல்ல திறமையான கொண்டையான நிறைய பாருங்க. இந்த அஸ்தத்துல பார்த்தா கண்டிப்பா இருப்பீங்க. தைரியமா இருங்க. எல்லாமே அவங்களுடைய ஆசை எல்லாமே சூப்பரா. ஏன்னா எப்போதுமே குடும்பத்து மேலேயும் ஃபேமிலி மேலேயும் ரொம்ப அக்கறை எடுத்துருக்கீங்க நீங்க. எல்லாமே எல்லா கலைகளும் விரும்பக்கூடிய குணம் உங்களுடைய நிறைய இருக்கு. எது வந்தாலும் பயப்படாதீங்க. இனிமே எல்லாமே நல்லதா வரும், கெட்டதா வராது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி, இனிமே தோல்விக்கான நேரம் உங்களுக்கு வேலை செய்யாது. ஆசைப்பட்ட விஷயம், லாபம், பொருளாதாரம், வருமானம், உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எப்படி நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும். நினைச்ச காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். அஸ்தத்துல பிறகு சொல்றேன், ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை நீங்க பாக்குறீங்க. குடும்பத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான ஒரு அனுபவம் எல்லாமே தேடி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தத்துக்கு அப்புறம் சித்திரை நட்சத்திரம்.
இப்படி தைரியம், தன்னம்பிக்கை, இதுலையுமே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒரு எதுவும் விடாம முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. உங்க ராசி உங்களுடைய நட்சத்திர அதிபதி ஆட்சி பலமாகிறது இப்ப மே மாசம் 11க்கு அப்புறம் எந்த காரியம் எடுத்து பாருங்க உங்க பக்கம் வெற்றியா வரும். திடீர் அலைச்சல் அதிகமா இருக்கும். நண்பர்கள், கூட்டாளி, பழக்கம் கொஞ்சம் பார்த்துக்கலாங்க. வெளிநாடு, வெளியூர் ஒரு யோகம் வரலாம். யூனிஃபார்ம் உள்ள வைக்கிறவங்க, கட்டிட சார்ந்த கலைத்துறை, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். நீ எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும். இனிமேல் தோல்விக்கான விஷயமே கிடையாது. யாரு சித்திரை நட்சத்திரம் எல்லாமே சூப்பரான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குது. திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயம், நல்லா ஒரு திடீர் யோகம், ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும். சித்திரை நட்சத்திரம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. தைரியம் இறங்கி அடியும் உங்க பக்கம் சூப்பரா இருக்கும். செவ்வாய் ஆட்சி பலமாவது யூனிஃபார்ம் நல்ல ஒரு அமைப்பு உண்டு. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். கணவன் மனைவி ஒற்றுமை, வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய மே மாத பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு மாதமாகவே அமைகிறது.